அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு நான் ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எப்பயுமே எனக்கு 1 மார்க் 2 மார்க் இல்லை ஒரு கட் ஆஃபுக்கு தேவையான மார்க் எடுக்க முடியாமல் நான் எப்பயுமே குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 1 எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் என்னால் அந்த பாஸ் பண்ணி ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை சார். ஆனால் நான் ரிப்பீட்டடாக எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் சார். அப்போ நான் பண்ணுற என்ன தப்புனால நான் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எப்பயுமே ரெகுலராக படிக்கிறவங்களுக்கும் சிலபஸை முடிச்சுட்டு புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை மாற்றினா தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம எப்பயுமே ஒரே பேட்டர்னில் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி முக்கியமாக இந்த ரிப்பீட்டர்ஸுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணணும். என்ன சார் அந்த 3 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எதையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. சரிங்க சார். அடுத்து என்ன சார் பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். அடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயந்தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அடுத்த விஷயம் இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றதுக்குள்ளே டீட்டெயிலாக போவோம். ப்ராக்டிஸ் அப்படின்னா எதை சார் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ரெகுலராக ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாட் இன் ஆர்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாட் இன் ஆர்டர் அப்படின்னா என்னதுன்னா, சார் நான் எப்பயுமே புக்கை எடுப்பேன். புக்கில் ஃபஸ்ட்டு பேஜை படிப்பேன், செகண்ட் பேஜை படிப்பேன், அப்படியே வரிசையாக படிச்சுட்டு அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். அப்படின்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது சார். நான் ஃபஸ்ட்டு ஒரு குப்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சார். இந்த குப்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டா அப்படியே வரிசையாக படிச்சுக்கிட்டே வருவேன் சார். இப்போ இந்த வரிசையாக படிக்கையில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? புதுசாக படிக்கையில் நம்ம ஆர்டராக தான் படிக்கணும். குப்தர்களில் ஃபஸ்ட்டு அரசர் யார், செகண்ட் அரசர் யார், அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே ஆர்டராக படிச்சுக்கிட்டு வரோம். ஐஎன்எம் படிக்கையிலையும் நம்ம இந்திய தேசிய இயக்கம் படிக்கையில் காங்கிரஸ் தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க, அப்படியே வரிசையாக படிச்சுட்டு வரோம். அப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை புதுசாக படிக்கிறவங்களுக்கு. இது யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சுட்டு மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு இது என்ன பண்ணாது அப்படின்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்க எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா ரேண்டமாக படிக்கணும். சரிங்களா? ரேண்டமாக படிக்கிறதுனா என்ன சார்? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆப்டிடியூடை வச்சே நம்ம சொல்லுவோமே. ஸோ ஆப்டிடியூடை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்டிடியூடில் ஒரு டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சுக்கிருவோம். சரிங்களா? இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த கான்செப்ட் பேஸ்டு சம்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஒரே கான்செப்டில் அப்படியே நம்பரை மாற்றி மாற்றி அப்படியே செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரே கான்செப்ட் இல்லைன்னா டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டைப் 1ல் இருக்கிற சம்மாக செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த டைப் 1ல் எப்பயுமே ஒரு ஆள் ஒரு வேலையை செய்ய 7 நாள் ஆகுது, இன்னொரு ஆள் பி என்பவர் ஒரு வேலையை செய்ய எவ்வளோ நாள் ஆகுது, 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அடுத்து ஏக்கு பதிலாக ராம் என்பவர் ரஹீம் என்பவர் அப்படின்னு மாறும். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படியே மாறி மாறி வரும். இந்த கணக்கு அப்படியே செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதே மெத்தட்லையே நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டா அதில் ரேண்டமாக கணக்கை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? இந்த கான்செப்ட் வைஸோ டைப் வைஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடாது. யார்? ரிப்பீட்டர்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ரேண்டமாக டைம் அண்ட் ஒர்க்கில் ஏதாவது ஒரு கணக்கு அப்படியே ரேண்டமாக எடுத்து செய்ய முடியுதா அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ரிப்பீட்டர். சரிங்களா? மறுபடியும் நான் கான்செப்ட் வைஸாக டைப் 1 2 3 அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா மறுபடியும் வருஷம் ஃபுல்லாக அதே தப்பு பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் ஆகும். சரிங்களா? அதனால் அதை பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? அப்போ ஆர்டராக படிக்கக்கூடாது. கொஸ்டினை ரேண்டமாக எடுத்து ஆர்டராக படிக்கக்கூடாது. ரிவிஷன் அப்படின்றது வேறு. சரிங்களா? ப்ராக்டிஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மாதிரியோ அல்லது ஒன்லைனர் மாதிரியோ கொஸ்டினை வச்சுட்டு ஆன்சரை மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே போகணும். அது ரேண்டமாக இருக்கணும், வரிசையாக இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஃபுல் மார்க்ஸ் நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னா என்னது? எல்லா சப்ஜெக்டையும் கலந்து ஃபுல் மார்க்ஸாக நிறைய அட்டன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து 2வது என்ன சொன்னோம்? அனலைஸ். சரிங்களா? அனலைஸ் பண்ணணும். சார் எதை சார் அனலைஸ் பண்ணணும்? நீங்கள் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அதை வந்து செக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபுல் மார்க் உங்களை எழுத சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஃபுல் மார்க்ஸை செக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷனல் அனாலிசிஸ்னால் என்னது? சார் ஹிஸ்ட்ரியில் நான் எவ்வளோ மார்க் சார் வாங்கியிருக்கேன், ஜியாகிரஃபியில் எவ்வளோ மார்க் சார் வாங்கியிருக்கேன், ஆப்டிடியூடில் நான் ரெகுலராக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ சார் வாங்குகிறேன். இப்போ 200 சார் மொத்தம். தமிழில் 100க்கு நான் எப்பயுமே 95க்கு மேலே வாங்குகிறேன் சார். அடுத்து
இந்த 75ல் நான் இவ்வளோ வாங்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? அதுவும் ஓகே. ஆனால் அதை தாண்டி என்ன சொல்லணும் சார், சயின்ஸில் நான் வந்து 10 கேள்வி கேட்டாங்க சார், 3 தான் சார் ஆன்சர் பண்ணேன். மேக்ஸில் 25க்கு நான் வந்து 22 எடுத்தேன் சார். இப்போ இந்த இதுதான் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறேன் சார். ஹிஸ்ட்ரியில் இந்த எக்ஸாமில் 17 கேள்வி கேட்டாங்க சார், நான் 15 பண்ணிட்டேன் சார். ஜியாகிரஃபியில் எத்தனை கேட்டாங்க, எக்கனாமிக்ஸில் எவ்வளோ கேட்டாங்க, அதில் நான் எவ்வளோ ஆன்சர் பண்ணேன் அப்படின்றது செக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சரி, இதை பண்ணிட்டோம். அடுத்து என்ன சார் அப்படின்னா, அனாலிசிஸில் அடுத்து 2வதுல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா அட்வான்ஸ்டு அனாலிசிஸ். என்ன சார் சொல்கிறீங்க, அட்வான்ஸ்டு அனாலிசிஸ்னால் என்ன சார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், ஜியாகிரஃபியில் எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒவ்வொன்றிலையும் ஈஸியாக எத்தனை கேள்வி வந்துச்சு, கஷ்டமாக எத்தனை கேள்வி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈஸி, மீடியம், இது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஹார்டு அப்படின்னு சொல்லி கொஸ்டினை நம்ம வகைப்படுத்துவோம். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? இந்த ஹிஸ்ட்ரியில் ஈஸியில் எத்தனை கேள்வி சார் வந்துச்சு, மீடியமில் எத்தனை சார் வந்துச்சு? இப்போ ஈஸியில் ஒரு 10 கேள்வி வந்துச்சு சார், நான் வந்து 10மே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் சார், சூப்பர். சரி, அடுத்து மீடியமில் ஒரு 3 கேள்வி கேட்டாங்க சார், நான் 2 தான் சார் ஆன்சர் பண்ணேன், ஓகே. ஹார்டில் ஒரு 3 கேள்வி கேட்டாங்க சார், நான் ஒன்று கூட பண்ணலை. அப்போ ஈஸி, மீடியம், ஹார்டு அப்படின்னு பிரிச்சுக்கிறணும், சரிங்களா? சார் ஈஸின்னு எப்படி சார் சொல்கிறீங்க ஒரு கொஸ்டின்னு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் ஒரு சில பேருக்கு. ஸோ ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈஸி கொஸ்டின்னா என்னது சார், புக் பேக்கில் இருந்த கேள்வி அப்படியே கேட்டு வச்சுருக்கேன் சார், ஸோ அப்போ அது ஈஸி கொஸ்டின். சார் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்குது சார், அந்த இது அப்படியே வந்திருக்கு சார் இங்கே கொஸ்டினில், ஸோ அப்போ ஈஸி கொஸ்டின். சார் ஒரு இயரை கேட்குறாங்க சார், ஈஸி கொஸ்டின், புக்கில் அப்படியே இருக்குது சார், அப்போ அதெல்லாம் ஈஸியில் வந்துடுது. சார் எப்படி சார் மீடியம் கொஸ்டின் நம்ம சொல்கிறோம்? மீடியம் அப்படின்னா இந்த புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டை தவிர்த்து புக்குக்கு உள்ளே இருந்து இன்னர் பேஜஸ்லேருந்து கேட்டிருக்காங்க சார், ஓகே. அடுத்து மீடியம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு கேள்வி வந்திருக்கு சார், ஆனால் அது புக்கில் இல்லை சார். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா மீடியமில் கொண்டு வந்துடுவோம் சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு ஆனால் புக்கில் இல்லை அப்படின்னா அது எதில் தான் வரும், மீடியமில் தான் வரும், சரிங்களா? சரிங்க சார். இந்த ஈஸி கொஸ்டினுக்கு எடுக்கிற டைம் டேக்கனை விட கொஞ்சம் கூட எடுக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து உங்களால் ஒரு 20 செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம், அதுதான் ஈஸி, சரிங்களா? சரிங்க சார், இதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்குது சார் அப்படின்னா இதை நம்ம மீடியமில் கொண்டுட்டு வந்துடுவோம், சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் மீடியம் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம். சார் ஹார்டு கொஸ்டின்னா என்ன சார்? ஸோ இப்போ ஒரு மேக்ஸ் சம்மை எடுத்துக்கோங்க, அந்த சம்மை எப்படி பண்ணாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் சார், அப்படி ஒரு கணக்கை கேட்டு வச்சுருக்காங்க சார், இயற்கணிதத்திலேருந்து ஒரு கணக்கை கேட்குறாங்க சார் அப்படின்னா அதை தான் நம்ம எதுக்குள்ளே கொண்டுட்டு வருவோம் அப்படின்னா ஹார்டுக்குள்ளே கொண்டுட்டு வருவோம். சார் சயின்ஸில் ஒரு ஈக்குவேஷன் சார், அந்த ஈக்குவேஷன் என்னன்னே தெரில சார், 11th 12th இருக்கக்கூடிய சயின்ஸை வந்து கேட்டு வச்சுருக்காங்க சார் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஹார்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். சார் சிஏ வந்து 1 வருஷத்துக்கு படிக்கணும் சார், இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத கேட்டு வச்சுருக்காங்க சார், அதுவும் ரொம்ப நுணுக்கமான டேட்டாவாக கேட்குறாங்க சார். மகாராஷ்டிராவின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி நம்பரில் கேட்குறாங்க சார். இல்லை மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வருஷத்தில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க சார், இல்லை விபத்தில் இறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க சார், நம்பரை ரொம்ப நுணுக்கமாக கேட்குறாங்க சார் அப்படின்னா அதெல்லாம் எதுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவோம், ஹார்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவோம், சரிங்களா? ஸோ அப்போ ஹார்டு கொஸ்டின் அப்படின்றது இதுதான், சரிங்களா? சார் சிலபஸ்லேயே இல்லை சார், நாட் இன் சிலபஸ், சரிங்களா? ஆனால் கேட்டு வச்சுருக்காங்க சார், அப்போ இதில் வந்துடும், அது ஹார்டில் வந்துடும் சார். பொதுவாக ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டா சயின்ஸு, சரிங்களா? சயின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வரும், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், இதில் தான் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ மிச்சது எல்லாமே என்னது வரும் அப்படின்னா மீடியம் வரும், ஹார்டுலேயும் வரும் சார். ஹிஸ்ட்ரியில் ஹார்டான கொஸ்டின் வராதா சார்? வருமே. இப்போ ஒரு இதை வந்து கால வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்குறாங்க, அந்த கால வரிசைப்படுத்து அப்படின்றது எப்படி இப்போ சொல்ல முடியும், அந்த பாடத்தை படித்தா தான் சொல்ல முடியும் சார் அப்படின்னா அது வந்து என்ன அதில் வந்துடும், ஹார்டில் வந்துடும். கொஞ்சம் டைம் டேக்கன் எடுக்கும், யோசிக்கணும், இந்த மூமெண்ட் எப்போ நடந்துச்சு, இந்த மூமெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வரிசையாக சொல்லணும் அப்படின்னா அந்த பாடமே தெரிஞ்சால் தானே வரிசைப்படுத்த முடியும். ஸோ அப்போ அது மீடியமில் வரலாம், ஹார்டில் வரலாம், எவ்வளவு அந்த வருடங்கள் அல்லது நம்பர்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்போ இப்படி நீங்கள் நோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஈஸியான கேள்வியை மிஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா? அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் கிடையாது. ஸோ ரிப்பீட்டர்ஸ் எப்பயுமே ஈஸியாக நல்லா பண்ணிடுவாங்க, மீடியமாக கொஞ்சம் தப்பு பண்ணலாம், ஹார்டில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சரிங்களா?
நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 0ன்னு போடுறேன். நீங்கள் 1 பண்ணியிருக்கலாம், 2 பண்ணியிருக்கலாம், இல்லை 3 கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஈஸியில் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்டில் தப்பு பண்ணலாம், எல்லாருமே தப்பு பண்ண தான் போகிறோம். அப்படின்றதுனால தப்பு இல்லை, தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தெரியாத கேள்வி வேறு, கேர்லெஸ் மிஸ்டேக் வேறு. ஸோ அப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்கணும் அப்படின்றத ஒரு டிசிஷனாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் தவறான கேள்விகளை எழுதி நோட் பண்ணி வச்சு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். சரிங்களா? அதெல்லாம் இம்ப்ரூவ் செஷனில் வருது. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம தவறான கேள்வி இருக்குது சார், நான் ஒரு ஹார்டில் 3 கேள்வி ஆன்சர் தப்பாக பண்ணேன் சார் அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. ராங் ஆன்சர்ஸை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். சார் நோட் டவுன் பண்ணி நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஏன் அதை தப்பு பண்ணோம், அப்போ அதுக்கு ஏதாவது நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிமோனிக்ஸ் ஆர் பெக்கு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பெக்கு வச்சுக்கிறது. அப்போ பெக்கு அப்படின்னா இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்து ரீகால் பண்ணணும். அந்த ராங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்பயுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி. சரிங்களா? இதை தான் யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் சார் அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறையா ஃபுல் மார்க்கை எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபுல் மார்க்கை எழுதுறதுக்கு எங்களுக்கு என்ன சார் வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆன்லைன் மீடியாவிலேருந்து ஒரு ஸ்பெஷலான பேட்ச் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் ஒன்லி. சரிங்களா? ஸோ நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இது வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ஜு. சரிங்களா? அந்த 6 மாதம் இருக்குது சார், நான் மறுபடியும் இதே ஃப்ளோவில் அப்படியே புக்கை எடுத்து படிப்பேன் சார், புக் பேக்கை படிப்பேன், அப்படியே புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணுவேன் அப்படின்னா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன விஷயங்களை நம்ம ஃபுல் மார்க் நிறைய எழுதணும் சார். ஃபுல் மார்க் நிறைய எழுதணும் சார். எத்தனை சார் எழுதலாம் அப்படின்னா வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஃபுல் மார்க் எழுதணும். சரிங்களா? நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வீக்லி குறைஞ்சது 2 ஃபுல் மார்க், அதாவது தமிழில் 100, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 100 கொஸ்டின்ஸு தமிழில், ஜிஎஸ்சில் 100 கொஸ்டின்ஸ் எழுதணும். எத்தனை வாரத்துக்கு 2 எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மினிமம் அப்படின்னா நம்ம இந்த ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும், சரிங்களா, ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் எத்தனை மார்க் எழுத போகிறோம் அப்படின்னா எத்தனை வைக்க போகிறோம்? 50 மார்க். சரிங்களா? என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெனஸ்டே 1, சண்டே 1 ரெகுலராக இருக்கும். இதை தவிர சில சமயங்களில் லீவ் டேஸாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கும் நம்ம மார்க் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 50 மார்க்ஸ் மொத்தமாக இந்த பேட்சில் இருக்க போது. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், 10,000 கேள்விகள் வரப்போகுது. சரிங்களா? 10,000 கேள்விகள். ஒரு ஃபுல் மார்க் அப்படின்றது 200 கொஸ்டின். அப்போ 50 மார்க் புதன்கிழமை 1, ஞாயிற்றுக்கிழமை 1 அப்படின்னு வரப்போகுது. சரிங்களா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? எழுதி முடிச்சோன்னா உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். சார் இதை தானே சார் எல்லாத்துலேயும் பண்ணுறோம். சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு செக்ஷன் வைஸ் ஸ்கோர் வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சார் சயின்ஸ் எத்தனை கேள்வி சார் வந்துச்சு, அதில் நான் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியலை சார் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இங்கே செக்ஷன் வைஸ் ஸ்கோர் அப்படின்றத கொடுக்குறோம். சார் நான் ஹிஸ்ட்ரியில் ஈஸியான கேள்வியில் எத்தனை சார் ஆன்சர் பண்ணேன் உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் எழுதி முடித்தோன்னா சார் ஹிஸ்ட்ரியில் ஈஸியான கேள்வி இத்தனை வந்துச்சு சார், இன்றைக்கி டெஸ்ட் எழுதின ஜிஎஸ் 75 கொஸ்டினில் சயின்ஸில் இத்தனை வந்துருந்துச்சு, அந்த இதில் ஈஸியானது சயின்ஸில் அப்படின்னா ஒரு 5 கேள்வி வந்துச்சு, அதில் நீங்கள் 5 பண்ணீங்க. அடுத்து மீடியம் அப்படின்றதில் சயின்ஸில் 3 கேள்வி வந்துச்சு, அதில் நீங்கள் 2 பண்ணீங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஹார்டான சயின்ஸ் கேள்வி ஒரு 3 வந்துச்சு, அதில் நீங்கள் 1 பண்ணீங்க அப்படின்றத இந்த அனாலிசிஸை உங்களுக்கு கொடுத்துருவோம். இது செக்ஷன் வைஸ் கோர்ஸில் உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? இந்த செக்ஷன் வைஸ் சயின்ஸில் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஸ்கோர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? சயின்ஸில் எவ்வளோ வந்துச்சு, சோசியலில் எவ்வளோ வந்திருக்கு, ஒவ்வொரு கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கில் நமக்கு எதில் கஷ்டமான கணக்கில் எத்தனை பண்ணியிருக்கோம், ஈஸியானதில் எத்தனை பண்ணியிருக்கோன்றதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு சொல்யூஷன் பிடிஎஃப். இது என்ன சார் டீட்டெயில்டு சொல்யூஷன் பிடிஎஃப்? ஸோ இதில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஆன்லைனில் எழுதி முடிச்சோன்னா இந்த அனாலிசிஸ் எல்லாம் வருது. சரிங்க சார்,
அப்போ இதை நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணாமல் எழுதி முடிச்சோன்னா ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டு சொல்யூஷன் சார். ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு கேள்வி இருக்குது சார், அந்த கேள்விக்கு ஏன் அந்த ஆப்ஷனை போட்டாங்க தெரில சார், அது புக்கில் இருக்கா? இருக்குது. அப்போ அது எங்கே இருக்குது? அதோட ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது அதற்கான விளக்கமோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஏவை வச்சாங்க அப்படின்றத நமக்கு சொல்லி ஒரு டீட்டெயில்டு சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு வருது. ஆப்ஷன் ஆன்சர் எல்லாத்துக்குமே என்னது கரெக்ட் ஆன்சர் 1க்கு A 2க்கு B அப்படின்னு போடாமல் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அங்கே கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் 50 மார்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரிங்களா? எல்லாமே என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டில் தான் வரப்போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். 2023 அப்படியே 24 வந்துடும் அடுத்து போக போக. சரிங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து இந்த 200 கொஸ்டினுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு சொல்யூஷன் வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 25 கேள்வி வந்து மேக்ஸ் வரப்போகுது. அந்த 25 கேள்வி மேக்ஸுக்கும் சொல்யூஷன் வீடியோ நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? சரி, இது போக கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டு அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்படின்னா நத்திங் பட் உங்களுக்கு அந்த செக்ஷன் வைஸ் ஸ்கோர், அட்வான்ஸ்டு ஸ்கோர் அனாலிசிஸ் எல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைவ் ஆர் ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? லைவில் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? இன்றைக்கி சயின்ஸில் இவ்வளோ கேள்வி வந்துச்சு, இது வந்து எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம லைவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா டீட்டெயில்டு அனாலிசிஸ் கம் டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றது. ஸோ அப்போ இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்றது கம்ப்ளீட்லி மார்க் டெஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? ஃபுல் மார்க்ஸ் 200 கேள்விகள் இருக்கிற மாதிரி தேர்வுகள் 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறோம். வீக்லி 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த 5 to 6 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த 5 to 6 மாதத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 50 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? இதே மாதிரி உங்களால் ஒரு அனாலிசிஸ் பண்ணி கொண்டுட்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இப்போ இருந்து பண்ணால் மட்டும்தான் இதை உங்களால் கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும். அப்படின்றதுனால தான் வீக்லி 2 அப்படின்றது சார் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சில பேருக்கு தோணும், சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு தோணும். சரிங்களா? பொதுவாக இதை வந்து லாங் டேர்மில் பண்ணையில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸில் கொண்டுட்டு வந்து விடும். சரிங்களா? 50 மார்க் அப்படின்றது என்னது, நம்ம இந்த 5 மாதத்தில் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ரிப்பீட்டர்ஸாக இருக்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னா வெற்றி தான் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அதனால் இந்த பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 500 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 10,000 கேள்விக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னில ரொம்ப ஈஸியாலாம் பண்ணி கொடுக்க முடியாது. சரி, இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் ஸ்கோரு, அட்வான்ஸ்டு ஸ்கோர் அனாலிசிஸ் இதெல்லாம் யாராவது பண்ணி கொடுக்குறாங்களா சார் அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? ஸோ மேபி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபீ கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா 5-6 மாதம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிற பேட்சுக்கு நம்ம ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெறும் 500 தான். ஸோ ஃபார் ரிப்பீட்டர்ஸ் ஓன்லி இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2024 குரூப் 4ல் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்டிங் வாங்குகிறோம். ஸோ நம்ம வந்து டாப் 100க்குள்ளேயே வந்துடலாம். சரிங்களா? இந்த 50 மார்க்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம குரூப் 4ல் டாப் 100க்குள்ளே நம்ம கண்டிப்பாக இடம் பிடிச்சிடலாம். அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜனவரியிலேருந்து இதற்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு அதுக்கான ஷெடியூல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் இருந்து நம்ம ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அந்த மார்க் 1, 2, 3 அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.